பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழக பொருளாளர் அருமை சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் கே. நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ராஜா அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களே, தேர்தல் பரப்புரை பற்றி பல்வேறு விளக்கங்களை உங்களிடத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி தொடர்புடைய இணைச் செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகளிரின் செயலாளர் மாநிலங்களவை குழுவுடைய துணைத் தலைவர் சகோதரி கனிமொழி அவர்களே, இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களே, மற்றும் வருகை இருந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக, பகுதி கழக செயலாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த கலந்துரையாடல் கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று முறையாக அழைத்து அழைக்கப்பட்டிருப்பது 1704 பேர். அதில் இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் 1659 பேர் வருகை தந்திருக்கிறீர்கள். நம்முடைய துரைமுருகன் அவர்கள் இந்த பரப்புரை பற்றி மட்டுமில்லாமல் நாம் இதுவரையில் ஆற்றியிருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை பற்றி எழுச்சியோடு உணர்ச்சியோடு அவருக்கே உரிய வாணியில பல்வேறு கருத்துக்களை அவர் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் அடுத்த கட்டமாக நாம் நிறைவேற்றவிருக்கக்கூடிய தேர்தல் பரப்புரை பற்றி உங்களிடத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது பற்றி நான் அதிகம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரங்கத்தில் 1659 பேர் கூடியிருக்கிறீங்க. இந்த 1659 பேரிடத்துல தான் 234 தொகுதியும் அடங்கி இருக்கு என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் இது மிக மிக முக்கியமான கூட்டம் என்று நான் உங்களிடத்தில் தொடக்கத்திலே சொன்னேன். 234 தொகுதிகள் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதை சொல்வதற்காகத்தான் உங்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். நம்மை தாண்டி நமக்கு 2 பலம் இருக்கு. 1 அண்ணா, 2 கலைஞர், 2 பலம் இருக்கு. அவங்க 2 பேரும் நம்ம எல்லாம் நமக்குள்ளே இருந்து அந்த உணர்வால் ரத்தத்தால இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா அறிவாலயத்தில், கலைஞர் அரங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதயமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புவது, அடுத்து அமைய இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி தான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். நம்மால் தான் தமிழகத்தை வெல்ல முடியும், நம்மால் தான் தமிழகத்தை ஆள முடியும், நம்மால் தான் தமிழகத்திற்கு சிறப்பான திட்டங்களை, சாதனைகளை படைத்திட முடியும். அதிலேயே யாருக்கும் சந்தேகம் இருக்கப் போவதில்லை. பொதுக்குழுவா இருந்தாலும் செயற்குழுவா இருந்தாலும் மாவட்ட கழக செயலாளர் கூட்டமாக இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா,
நாம தான் வெற்றி பெறப் போகிறோம். ஆனா அந்த வெற்றியை சாதாரணமாக அடைவதற்கு மற்றவர்கள் விட மாட்டாங்க. அதைத்தான் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மந்திரத்தால மாங்காய் பழுத்துடாதுங்கிறது போல நாம சாதாரணமாக வென்றிட முடியாது. அதற்கான உழைப்பை, அதற்கான செயலை, அதற்கான பிரச்சாரத்தை நாம் எந்த அளவிற்கு முடுக்கி விடுகிறோமோ அதுதான் நமக்கு வெற்றியை முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிட முடியும். உங்களுடைய சக்தியை முழுமையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டுமே அந்த முழு வெற்றியை நாம் பெற்றிட முடியும். ஒரு கட்சி ஆட்சி அமைக்க 117 இடங்கள் போகும். ஆனா அந்த 117 இடத்தை பெறுவதற்காக நாம் இவ்வளவு உழைப்பு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நூற்றி 17 இடங்களுக்காக நாம் கட்சி நடத்தல. அப்படி நடத்தினா அது நமக்கு பெருமை இல்லை. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல், தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையேற்று நடத்திய இந்த தேர்தலில் 184 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு பெரிய சரித்திர சாதனையை நாம் படைச்சோம். அந்த வெற்றியை நாம் அடையணும். 96ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் அடைஞ்ச வெற்றி அடையணும். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற அந்த வெற்றி அடையணும். ஏன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி நீங்களாக அனைத்து தொகுதிகளும் நாம் வெற்றி பெற்றோமே, அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் முழுமையான வெற்றி. அதை நாம் அடையணும். அந்த வெற்றியை பெறுவதற்கான என்னென்ன வழியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். அத்தகைய வெற்றியை முழுமை பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் முழு முயற்சி எடுத்தாக வேண்டும். அதுக்கு இந்த எல்லோருக்கும் ஒரே ஒரு பொது நோக்கமா இருக்கணும். நம்முடைய பொதுச் செயலாளர்கள் மிக விளக்கமாக சொன்னார்கள். நமக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், சங்கடங்கள் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சொன்னார். நான் அதையும் தாண்டி சொல்ல விரும்புவது, யார் வேட்பாளர்? உதயசூரியன் தான் நம்முடைய வேட்பாளர். யார் வேட்பாளர்? கலைஞர் தான் நம்முடைய வேட்பாளர் என்ற அந்த ஒற்றை எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்தில் இருந்திட வேண்டும். 200 பேர் சட்டமன்ற உறுப்பினராக 30 பேர் அமைச்சராவதற்காக இந்த தேர்தல் அல்ல. அதை முதல்ல மனசுல பதிவச்சு. அப்படி நினைச்சா அதை மறந்துருங்க. கழக ஆட்சி மலரணும், அதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்கணும். உங்களுடைய அனைவருடைய எண்ணமும் இன்னாருக்கு உழைக்கிறோம், அவர் தானே எம்எல்ஏ ஆக போறாரு, அவர் தான் அமைச்சராக போறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு கழக ஆட்சிக்கு வரணும். கலைஞருடைய கனவு நிறைவேறணும். கலைஞருடைய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய நாம் அதை நிரூபிச்சு காட்டும். அதுக்காக தான் உழைக்கிறோங்கிற எண்ணம் உங்கள் அனைவருக்கும் வந்தாக வேண்டும். நான் வெற்றி பெற்றால் போதும் நினைக்காம, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சேர்ந்து வெற்றி பெறணும் என்று அனைவரும் நினைச்சா நிச்சயமா நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும். ஒரு கை ஓசையாகாது, தனிமரம் தோப்பாகாது, தனி வீடு ஊராகாது, தனி மனிதன் குடும்பமாக மாட்டான். நான் என்பதை விடுங்க, நாம் என்று மாறுங்க. நிச்சயம் நாம் அந்த வெற்றியை அடைந்திட முடியும். பொதுவா சிலர் பேசுறப்ப சொல்லுவாங்க, வாழ்வா சாவாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த உதாரணமே தவறானங்கிறது தான் என்னுடைய கருத்து. வாழ்வதற்காகத்தான் அனைவரும் முயற்சிக்கிறாங்க. ஆனால் வாழ்வா சாவாங்கிறது முயற்சிக்காதவங்க சொல்ற சமாதானம். அது தமிழகத்தை வாழ வைப்பதற்கான தேர்தல் இது. 5 முறை ஆட்சியில் இருந்தோம்னா இன்னைக்கு நாம் பெருமையோட சொல்லிட்டு இருக்கோம். உண்மைதான், 5 முறையில் 6வது முறையும் நாம் ஆட்சிக்கு வந்தோம் என்ற அந்த பெருமையை நாம் பெற்றாக வேண்டும். இந்த தேர்தலில் நாம் அடைய இருக்கக்கூடிய வெற்றிங்கிறது இதுவரை 5 முறை பெற்றுள்ள வெற்றிக்கு சமம். இதனுடைய உண்மையான பொருளை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். 5 முறை வெற்றி பெற்றதற்கு சமம் தான் இப்போ அடைய போற வெற்றி. அதை நீங்க எல்லோரும் உணர்ந்து செயல்படணும். மத்தியில பாஜக ஆட்சி, அதன் அதிகாரம் பலம் வேற. இன்னொரு பக்கம் மாநிலத்தில் அதிமுக ஆட்சி, அதனுடைய பணம் பலம்.
ஒரு மறுபக்கம். இந்த ரெண்டு பேருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஊடகங்களும் நமக்கு எதிரான செய்திகளை இந்த ஊடகங்கள் போடக்கூடியது மட்டும் அல்ல, பாஜகவுடைய ஊதுகோல்களாக, அதிமுகவுடைய ஊதுகோல்களாக அனைத்து ஊடகங்களும் மாறிடுச்சு. இது இன்னொரு பக்கம். ஆக இருமுனை தாக்கல் இப்ப மும்முனை தாக்குதல மாட்டிட்டு இருக்கிறோம். இது ஒண்ணு நமக்கு ஒன்றும் புதுசு அல்ல, இதை எதிர்கொண்டுதான் ஆகணும். ஒவ்வொரு தேர்தலையும் இது போல ஏதாவது புது புது அஸ்திரங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வருது. நாம் எதிர்கொள்ள முடியாம புதுசு புதுசா பல உருவாகிட்டு இருக்கிறாங்க. சிலரை கட்டாயப்படுத்தி கட்சி தொடங்க செய்யறாங்க. எல்லா சதிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நெருக்கத்தில் எதை வேண்டுமானாலும் செய்வாங்க. இப்படி தாக்குதல் நடத்துறோம்னு நாம பலவீனமாகி விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. மேலும் மேலும் உழைக்கணும். 6வது முறை வெற்றி பெறுவதற்கு அனைவரும் 6 மடங்கு உழைக்கும். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்களே, உண்மையான வீரனுக்கு தெரிய வேண்டியது கிளியின் கழுத்தை தவிர கிளி அல்ல, கிளை அல்ல, மரம் அல்ல, அவனுடைய கழுத்து தான் தெரியணும். அர்ஜுனன் வச்ச குறி தப்பாதுங்கிறது போல திமுகவின் வச்ச குறி தப்பாதுங்கிறத நம்ம நிரூபிச்சாகும். கடந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற்றிருக்கணும். நமக்கும் அவங்களுக்கும் ஒரே 1% வித்தியாசம். 1% வித்தியாசத்தில் ஆட்சிக்கு வர முடியாத நிலைமை அன்னைக்கு நமக்கு ஆயிடுச்சு. காரணம், அப்ப நாம வெற்றி பெற்றுடுவோம் அப்படிங்கிற ஒரு மதமதப்பு நம்மிடத்தில் இருந்துச்சு. அதனாலதான் சில தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுச்சு. அத்தகைய மிதப்பு நம்மிடத்தில் இருந்துடக்கூடாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய மாறுபாடுகள், வேறுபாடுகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் தயவு செஞ்சு அவற்றை தூக்கி எறியுங்க. அதுதான் நம்முடைய வெற்றிக்கு முதல் படியாக அமைய போகுது. திமுகவை யாரும் வீழ்த்த முடியாது, திமுகவினர்தான் வீழ்த்த முடியும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொன்னார்கள். அதுக்கு என்ன காரணம்? உட்பகை. நாம் அனைவரும் அண்ணாவினுடைய தம்பிகள், கலைஞருடைய உடன்பிறப்புகள், கருப்பு சிவப்பினுடைய காவலர்கள், உதயசூரியனின் ஒளிவிளக்குகள். இவைதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை. இதுதான் நம்மை இந்த அரங்கத்திற்குள்ள உட்கார வச்சிருக்கு. உங்கள சிலர் எம்எல்ஏ வாகலாம். ஆனால் அந்த பெருமை தனிப்பட்ட உங்களால் மட்டுமல்ல. சட்டமன்றத்தினுடைய படிக்கட்டை மிதிக்காம, அண்ணா அறிவாலயத்திற்கு பக்கமே வராம, ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு குடிசையில வாழ்ந்துகிட்டு கழகத்தோட கிளைகளை வளர்த்து வச்சிருக்கிறான ஒரு தொண்டன், அவனை நீங்க மதிக்கணும். அவனது உழைப்புக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். கழக நிர்வாகிகள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை, மாறுபாடுகளை இன்றோடு, இந்த இடத்தோடு, இந்த நொடியோடு விட்டாகும். கெட்டுப்போன நிலத்தில் எந்த பயிரும் எப்படி முளைக்காதோ அதுபோல மனமாச்சரியங்கள்ல மனம் கொண்டவர்களால் அடுத்தவருக்கு நிச்சயமாக உழைக்க முடியாது. எல்லோரும் எல்லோருக்காகவும் உழைச்சா மட்டும் நாம் ஆட்சிக்கு வர முடியும். நம்ம வங்கில நம்ம வீட்டை நினைச்சா அது உண்ட வீட்டுக்கே செய்யக்கூடிய துரோகம். இவங்களைத்தான் கழகத்தினுடைய புற்றுநோயின்னு தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். சொந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சு ஆளுங்கட்சிக்கு அனுசரணையா இருக்கிறவங்க அதை விட மோசமானவங்க, நீங்க மறந்துடக்கூடாது. இது போன்ற குற்றச்சாட்டுகள் வராம பார்த்துக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு. இந்த தேர்தலில் அதிமுக அமைச்சர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டாகணும். அதற்கான தனி வியூகத்தை நாங்க அமைச்சிருந்தாலும் நீங்களும் ஒரு வியூகத்தை அமைச்சாகணும். இந்த தொகுதி, இந்த தொகுதியில் இங்க நிக்கிற தொகுதியில் அதிகம் பணம் விளையாடணும். அதை நாம் பலத்தால வென்று காட்டிட வேண்டும். தேர்தலுக்கு பணம் முக்கியம்னா பணம் மட்டும் முக்கியம் அல்ல. பணம் கொடுத்தால் ஜெயிச்சிடலாமா? பணம் கொடுத்த பல தேர்தலில் அதிமுக தோற்றும் போயிருக்கு. அப்படியானால் அதையே காரணமாக சொல்லிட்டு இருக்க முடியாது. பணத்தை கொடுத்து அதிமுக வெற்றி பெற்றுச்சு, போலீஸை வச்சு அராஜகத்தை பயன்படுத்தி அதிமுக வெற்றி பெற்றுச்சு, இனிமேல் அது சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆளுங்கட்சி கிட்ட ஏராளமா பணம் இருக்கு, கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறாங்க, கொள்ளை அடிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில பயனடைகிற தொழிலதிபர்கள் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக பணம் கொடுப்பாங்க. இந்த பணம் மடையை உடைச்சு நாம் வெற்றி பெற்றாகும்.
பணமா மக்கள் மனமா அப்படின்னு கேட்டா பணத்தை வெல்லும் ஆற்றல் மக்கள் மனதுக்கு இருக்குன்னு சொல்வேன். என்ற நிலையில் மக்கள் மனதை நீங்கள் மாற்றணும். அதுக்காகத்தான் இந்த பிரச்சார வியூகம் அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதற்கு காரணங்களை சொன்னார்கள். எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். 12,500க்கு மேற்பட்டிருக்கக்கூடிய ஊராட்சி சபைகளை கூட்டணும். நம்முடைய முன்னோடிகள், நம்முடைய நிர்வாகிகள், மாவட்ட கழகத்தை சார்ந்தவர்கள், கழகத்தில் இருக்கக்கூடிய தலைகத்தர்கள் எல்லாம் அந்த கூட்டங்களுக்கு சென்று அந்த பிரச்சாரத்தை நடத்தணும். அதுதான் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைச்சது. எவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதனால இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பிரச்சார வியூகம், இதை நீங்கள் சரியான வகையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிமுக ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கு. 10 ஆண்டுகளா இந்த ஆட்சி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல, தொகுதி பக்கமே வரல என்ற கோபம் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கு. அந்த கோபம் தான் தேர்தல் நேரத்தில் நமக்கு அதிகமாக பயன்பட போகிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு சந்தி சிரிக்க வச்சிருக்கு. அவலங்களை, சரிவுகளை, தோல்விகளை மக்களுக்கு நாம் நினைவூட்டுகிற பிரச்சாரத்தை நாம் உடனடியாக தொடங்கியாக வேண்டும். இதுவரை நாம் நடத்திய வந்த பிரச்சாரம், நான் ஏற்கனவே காணொலி காட்சி மூலமாக ஒவ்வொரு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழக மீட்போம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பிரச்சாரத்தை நடத்தினோம். நாளை இந்த மாவட்டம் தான் மிச்சம் இருக்கு, அதையும் இந்த மாத இறுதிக்குள்ள முடிச்சிருவேன். இதற்கிடையில விடியலை நோக்கி என்ற அந்த தலைப்பில் நம்முடைய மகளிர் அணி செயலாளர், இளைஞர் அணி செயலாளர் மற்றும் நம்முடைய கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள், துணை பொதுச் செயலாளர் அன்பூர் செல்வராஜ் உட்பட அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஏற்கனவே ஒரு கட்டத்தை முடிச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டத்தை புறப்படுவதற்கான தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கட்டம். ஆக இந்த 10 நாள் இப்பொழுது முடிவு செஞ்சிருக்கக்கூடிய, இன்றைக்கு யோசித்து உங்களிடத்தில் அறிவிக்கப்பட்டு நீங்கள் மேற்கொள்ளவிருக்கக்கூடிய இந்த 10 நாள் பிரச்சாரம், கிராம சபை பிரச்சாரம், விடியல் தரப்போறாரு என்ற அந்த தலைப்பில் நடத்துகிற அந்த பிரச்சாரம், அது முடிந்த பிறகு அடுத்து நானே ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்த திட்டத்தை இப்போது நான் அறிவிக்கப் போவதில்லை. இன்னும் ஒரு 5 நாட்களுக்கு பிறகு நம்முடைய முன்னோடிகளோடு கலந்து பேசி சிந்திச்சு அதற்கு பிறகு யோசித்து அறிவிக்க இருக்கிறேன். அந்த பிரச்சாரம் அதுவும் நடைபெறவிருக்கிறது. எனவே உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக தமிழகம் முழுவதும் நாம் நடத்திய அந்த எப்படி அந்த ஊராட்சி சபை கூட்டம் பயன்பட்டுச்சோ, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடத்திய அந்த ஊராட்சி சபை பயன்பட்டுச்சோ, அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்தை நீங்கள் சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மக்கள் மத்தியில் மிகுந்த எழுச்சியை, திமுக மீது பலத்த நம்பிக்கை ஏற்படுத்துச்சு. அதே போலத்தான் அதிமுகவை நிராகரிக்கிறோம் இந்த கூட்டமும் நடத்தப்படணும், நிச்சயம் ஏற்படுத்தும். இதை அந்தந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், நகர கழகத்தினுடைய, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், கிளை கழகத்தினுடைய செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் அதை சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 10 நாட்கள் உங்கள் எல்லைக்குட்பட்டிருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போய் மக்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு அந்த பிரச்சாரத்தை செய்யணும். அந்த கிராமத்தில் அதிமுகவை நிராகரிக்கிறோங்கிற தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றணும். அதிமுகவை நிராகரிக்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சுட்டிக்காட்டி அதற்குரிய தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, சாலை வசதிகள் செய்து தரப்படல, குடிநீர் வசதி கிடைக்கல, பள்ளிகளுக்கு வசதிகள் இல்லை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லை, ரேஷன் கடை இல்லை, கடை இருந்தாலும் அதுக்குரிய பொருள் இல்லை, முதியோர் பென்ஷன் கிடைக்கல, அரசு உதவித்தொகை வந்து சேரல. இப்படி அடுக்கடுக்கான கோரிக்கைகளை கிராம மக்கள் சொல்லுவார்கள். அவை அனைத்தையும் பொறுமையாக நீங்கள் கேட்டு காது கொடுத்து கேட்கணும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சதும் இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும், இந்த குறைகள் எல்லாம் களையப்படும் என்ற நம்பிக்கையை அவங்க மனசுல நீங்க ஏற்படுத்தணும். இன்னொன்னு, மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பொறுமையா, சலிச்சிக்காம பொறுமையா அவங்களுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும், பதில் சொல்லணும். 10 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இல்லை. ஆகவே இதை
நிறைவேற்ற இடத்துல நாங்கள் இல்லை, 10 வருஷமா இல்லை. ஆக அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை எங்களிடத்தில் ஒப்படையுங்க. 5 முறை திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறோம், இந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த பகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதை நினைச்சு பாருங்க. ஆக ஆட்சி இல்லாத நேரத்திலும் நாங்கள் என்னென்ன பணிகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பணிகளை செய்வோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நகர செயலாளர் போகிற போது அந்த நகர கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் கூடவே நீங்க அழைச்சிட்டு போனோம். கிளை கழக தேர்தலில் நம்ம எதிர்த்து போட்டியிட்டாரு, அவரை நம்ம கூப்பிட வேண்டாம் அப்படி தயவு செஞ்சு ஒதுக்கிடாதீங்க. எல்லோரையும் அரவணைச்சு நீங்க அவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும். அந்த வட்டாரத்தில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள், மக்கள் மன்றங்கள் போன்ற அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களையும் அரவணைச்சு அவங்களையும் அழைச்சிக்கிட்டு போங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு வராருன்னா கிளை செயலாளராக இருக்கிறவர் ஒவ்வொரு வீடா போய் மக்கள் அந்த கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு வரணும். உங்க வீட்டு திருமணத்துக்கு அழைக்கிறது போல ஊர் திருவிழாவுக்கு அழைச்சிட்டு வர்றது போல நீங்க அழைக்கணும். ஒவ்வொரு வாக்காளர் மனசுலையும் அதிமுகவை நிராகரிக்கிறோங்கிற உணர்வை நீங்க விதைக்கணும். அதிமுகவால கடந்த 10 ஆண்டு காலம் பாழாய் போய் இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளை இங்க விளக்கணும். அதிமுகவுக்கு வாக்களிக்கிறது அவமானங்கிற உணர்வை மக்கள் மனசுல ஏற்படுத்தணும். இதுதான் முதல் படி. அதனால்தான் 234 தொகுதியும் உங்கள் கையில் இருக்குன்னு நான் சொன்னேன். கடந்த 6 மாச காலமா கொரோனா என்ற அந்த கொடிய நோயில பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் பல துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக அந்த நேரத்திலே நான் சும்மா இருக்காம ஒன்றிணைவோம் வாங்கிற திட்டத்தை அறிவிச்சு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஏராளமான உதவிகளை செஞ்சிருக்கிறோம். அந்த கொரோனா என்ற நோயை பயன்படுத்தி நான் மக்களுக்கு உணவு வகைகளை தயாரிச்சு கொடுத்திருக்கிறோம், மளிகை பொருட்களை கூட கொடுத்திருக்கிறோம், என் மருந்து மாத்திரைகளை கூட கொண்டு போய் வழங்கியிருக்கிறோம், நிதி உதவி செஞ்சிருக்கிறோம். அந்த பணிகள் எல்லாம் நிச்சயம் நான் மறக்க மாட்டேன். ஆக உயிரையே பணம் வச்சு பணியாற்றிய உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் இந்த மேடையில நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட பணிகளை செஞ்சிருக்கக்கூடிய நீங்க நிச்சயமா இந்த பணியை வெற்றிகரமா நடத்துவீங்க நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. ஆகவே அந்த பணியை நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே விடியலை நோக்கிய ஸ்டாலின் குரல் என்ற பரப்புரைய 20க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் நடத்திட்டு வர்றாங்க. அது சிறப்பாக வெற்றி பெற்றுட்டு இருக்கு. அனைத்து இடங்களிலும் மக்கள் வரவேற்பு தந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி காணொலி காட்சிகளை நான் நடத்தக்கூடிய தமிழக மீட்போம் அந்த கூட்டமும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாவட்ட மாநாடு நடத்துவது போல அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள், அதாவது மாவட்ட கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யக்கூடிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100 இடம் 200 இடம் ஏற்பாடு பண்றாங்க. ஆக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர்ல இருந்து 1 லட்சம் பேர் வரைக்கும் அதுல பங்கேற்கிறாங்க. 50,000 பேர் வரைக்கும் பங்கேற்கிறாங்க. ஆனா அதை பார்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேரும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேர் பார்க்கறாங்க. அதாவது பேஸ்புக்கில் பார்க்கறாங்க, யூடியூப்ல பார்க்கறாங்க, எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்ல பார்க்கறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கலைஞர் தொலைக்காட்சியில நேரடி ஒளிபரப்புல பார்க்கறாங்க. வெளிநாடு வாழ் தமிழர்கள் இந்தியர்கள் கூட அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா மாவட்ட அளவில் 25,000 பேர் 50,000 பேர் கூடியிருந்தாலும் அந்த பார்க்கக்கூடியவர்கள், அந்த பேச்சை கேட்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது. ஆக அநேகமாக ஜனவரி முதல் வாரத்திலிருந்து என்னுடைய பிரச்சாரத்தை நான் தொடங்கவிருக்கிறேன். தேர்தல் முன்கூட்டியே வரலாம் என்ற ஒரு நிலை கூட ஒரு செய்தியாக வந்துகிட்டு இருக்கு. ஆகவே நாம் முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது முன்கூட்டியே நாம் தயாராக இருக்கிறோம். யாரோடு கூட்டணி, யாருக்கு எத்தனை தொகுதி, என்னென்ன தொகுதி, யார் நம்முடைய வேட்பாளர்கள், இதெல்லாம் நீங்க மறந்துருங்க. அந்த நாங்க பார்த்துக்கிறோம். அதை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் வேட்பாளர்கள், அது எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வெற்றிக்கான சூத்திரங்களை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. எந்த வாக்குப்பெட்டியை திறந்தாலும் அதுல உதயசூரியன் தான் உதிக்கணும். அப்படி ஒரு நிலையை நிச்சயமாக நீங்கள் உருவாக்கி தருவீங்க இல்லையா? உருவாக்கி தருவீங்கல்ல? ஆக அதிமுகவை நிராகரிப்போம், திமுக ஆட்சியை அமர வைப்போம். இன்றும் நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டாக வேண்டும். நம்முடைய இலக்கு 200க்கு மேல்தான் என்பது.
அதாவது மிஷன் 2000 சொல்லுவாங்க, மிஷன் 200. இந்த இலக்கை நோக்கி நாம் சென்றாக வேண்டும். 200க்கு ஒரு இன்ச்சு கூட குறையக்கூடாது சொல்லிட்டேன். ஒரு சீட் இல்ல, ஒரு இன்ச்சு கூட குறையக்கூடாது. இன்று முதல் ஒவ்வொரு 24 மணி நேரமும் உழைச்சாதான் 200க்கு மேல் என்பது சாத்தியம். நம்மால் முடியும், நம்மால் மட்டும்தான் முடியும். நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், மாநகரத்தினுடைய செயலாளர்கள், நகர கழகத்தினுடைய செயலாளர்கள், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய இதயத்தின் அடையாளத்திலிருந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.